தனியாவோ அல்லது குடும்பமாவோ போய் தியானம் செய்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். ஆனா எங்கே போறது, எங்கே ஒரு நல்ல அமைதியான இடம், அதை விட போனாலே ஒரு ஜெபிக்க தூண்டுற ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு தேடல், ஏக்கம் பலருக்கும் இருக்கலாம். அப்படியான ஒரு இடத்தை தான் நீங்க இந்த காணொளியில பாக்குறீங்க. தருமபுரி மறை மாவட்டத்துல சோகத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இடத்து பேரே சோகத்தூர். இந்த சோகத்தூருக்கு வந்து மன நிம்மதியோட, இறை ஆசிரோட நம்மளால போக முடியும். தருமபுரி பேருந்து நிலையத்துல இருந்து நம்ம ஒரு ஆட்டோ எடுக்கணும். நீங்க ஆட்டோவில் ஏறி கார்மல் ரெட்ரீட் சென்டர் அப்படின்னு சொன்னா ஆட்டோக்காரர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது போல. ஆனா கார்மல் ஆசிரமம் சொல்லுங்க, உடனே தெரியுது. எனக்கு அப்படித்தான் கார்மல் ஆசிரமம்னு சொல்லி நான் வந்தேன். நான் வரும்பொழுதே ஓட்டுநர் சொல்லிக்கிட்டே வந்தாரு, நீங்க கார்மல் ஆசிரமம் சொன்னா எல்லாருக்குமே இங்க தெரியும் சார். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் இங்க வர்றாங்க சார், இங்க தியானம் செய்யறதுக்கு, ஜபிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அவ்வளவு அழகான இந்த இடம். இந்த தியான இல்லத்தை வைத்து நடத்துறவங்க CMI ஃபாதர்ஸ், அதாவது கார்மலைட்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் என்னும் துறவர சபையை சேர்ந்தவங்க. இந்த துறவர சபை தான் இந்தியாவில இந்தியரால தொடங்கப்பட்ட முதல் துறவர சபை. அதை தொடங்கினவர் புனித எலியாஸ் சாவேரா குரியாக்கோஸ். இந்த பேர் எங்கேயாச்சும் கேட்டது மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க கேரளா போயிருந்தீங்க அப்படின்னா, ஆன்மீக பயணமா போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எலியாஸ் சாவேரா குரியாக்கோஸோடைய கல்லறைக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த துறவர சபையை அவர் தொடங்கும் பொழுது அவருக்கு வெறும் 26 வயசு தாங்க. வெறும் 26 வயசுல ஒரு துறவர சபையை அவர் தொடங்கி இருக்கிறார்னா எவ்வளவு தூரம் ஆன்மீக வலிமையும் வல்லமையுமாக அவர் வாழ்ந்திருப்பார். இந்த துறவர மடத்தினால் நிர்வகிக்கப்படுகிற இந்த தியான மையம் அல்லது அந்த துறவர சபையின் நோக்கமே திருச்சபையோட மறுமலர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறது, போதிக்கிறது, நிறைய எழுதுறது, இது போன்ற பணிகள், பின்னாடி கல்வி பணி, இதெல்லாமே சேர்ந்திருக்குது. இந்த சோகத்தூருக்கு நம்ம உள்ள வந்த உடனேயே அந்த ஒரு அமைப்பு நம்ம வரவேற்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். அற்புதமான இறை வார்த்தைகளோடு நம்ம வரவேற்பாங்க. நீங்க அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நீங்க உள்ள அந்த வாயில்ல நுழைந்த உடனேயே இடது பக்கமும் வலது பக்கமும் விசாலமான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வாகனங்களை, பெரிய பெரிய வாகனங்களை கொண்டாந்து கூட நிறுத்தலாம். அப்படியே அதை தாண்டின இறை வார்த்தைகள் இருக்கும். தாண்டி உள்ள வந்தவுடனே மிக்கேல் அதிதூதருடைய பிரம்மாண்டமான ஒரு சுரூபம் நம்மை வரவேற்கும். நம்முடைய குறைகளை, பாவங்களை, கஷ்டங்களை அந்த இடத்திலே சாத்தானை கொல்வதை போல மிக்கேல் அதிதூதர் நசுக்கி நம்மை மீட்பளிப்பாருங்கிற நம்பிக்கையை நமக்கு அங்கே கிடைச்சிடும். நமக்கு அதுக்கு பக்கத்திலே புனித தேவசகாய பிள்ளையுடைய ஒரு கெபி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிர் திசையில போனோம் அப்படின்னா இறந்த இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மரியாள் மடியில் வைத்திருந்ததை நம்ம பார்க்கலாம். நான் வந்த நேரம் இங்க 40 மணி நேர ஆராதனை இருந்தது. நீங்க இந்த பாக்குறீங்க பாருங்களேன், இந்த 40 மணி நேர ஆராதனையில மக்கள் அமர்ந்திருந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தியானம் பண்ணணும்னு தனியா கேட்டு வந்தேன். என்ன மாதிரி நீங்களும் கூட எப்ப வேணாலும் போன் பண்ணி கேட்கலாம், நான் தனியா வர்றேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணணும், இல்ல தனியா வர்றேன் 2 நாள் ஜெபம் பண்ணணும், அல்லது குடும்பமா வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற அருள் தந்தையர்கள் நற்கருணையை எழுத்து வைத்து, எழுந்தேற்றம் செய்து வைத்து ஜெபிக்க உதவுறாங்க. அவ்வளவு அமைதியா நம்ம விரும்புகிற நேரத்துக்கு, விரும்பும் அளவுக்கு இங்க ஜெபம் செய்து திருப்பலி பங்கெடுத்து, ஒப்புரு வரலாடயத்துல பங்கெடுத்துட்டு நம்ம போகலாம். நீங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணொலி தான், இந்த கெபி சின்ன ஒரு சாப்பல் மாதிரி இருக்கு பாருங்களேன். இது புனித சாவேரா எலியாஸ் குரியாக்கோஸுக்காக கொடுக்கப்பட்ட அல்லது நேர்ந்தளிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சின்ன சாப்பல். இங்க 1-2 பேரா தனியா வர்றவங்க இங்கே ஜெபம் பண்றாங்க. அதுக்கு பக்கத்திலேயே சிலுவையின் மகிமையை பத்தி ஒரு சின்ன கெபி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஊழிய செய்கிறவங்க தங்குறதுக்கான வீடு இருக்குது. இந்த நீங்க பாக்குறீங்கல்ல, இது ஒரு சின்ன சாப்பல், 3வது ஒரு சாப்பல். இங்கே அருள் தந்தையர்கள் வந்த போது முதலாக கட்டப்பட்ட சாப்பல் இதுதான். இங்கே வழக்கமா சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்தவ கோவிலா ஒரு கிழக்கு திசையை பார்த்துதான் இருக்கணும், அப்படி திசை பார்த்துதான் இருக்கணும், இப்படிலாம் சொல்றவங்க ஒரு சிலர் உண்டு. ஆனா இங்க 3 சாப்பல், 2 சாப்பல், ஒரு பெரிய கோவில், 3 இருக்குது. 3மே வெவ்வேறு திசையை பார்க்கறது மாதிரிதான் இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு புல்வெளி, அது பக்கத்திலே இருக்குல்ல, இதுதான் பெண்கள் தங்குகிற இடம். புனித தெரசமாளுடைய பெயர்ல இதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிரிலேயே ஆண்கள் தங்குவதற்கான சாவேரா பிளாக் இருக்குது. இது வழியே உள்ள போகணும். மிக பிரம்மாண்டமான ஒரு கேலரி போல
அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது கீழேயே அழகா இந்த செருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு அழகா வச்சிருக்கிறாங்க. இந்த அரங்கத்துக்குள்ள ஏறக்குறைய 4000 5000 பேர் வரை அமர்ந்து வழிபாட்டில் பங்கெடுக்க முடியும், ஜெபிக்க முடியும். ஆண்டுதோறும் மக்கள் இங்க வந்து அவ்வளவு குழுமுறாங்க. இந்த கட்டடம் உணவு அருந்துறதுக்கான கட்டடம். இங்க ஆண்களுக்கு தனியா இருக்குது, அதுல பெண்களுக்கு தனியா இருக்குது, அதன் பக்கத்துல குருக்களுக்கு தனியான தனித்தனியா உணவு அருந்துகிற இடம் இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. தொடக்க நூல்ல யோசேப்பிடம் போங்கள் என்று பார்வோன் மன்னன் சொல்லுவார். அதே போல இங்கேயும் யோசேப்பிடம் போங்கள் என சொல்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ஜெபித்துட்டு நமக்கு வெளியில வரும் பொழுது எவ்வளவு அற்புதமான அழகான ஒரு ஆசீர்வாதமான வசனங்களை அங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதமான வசனங்களை வாசித்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, மிக்கேல் தூதர், நீ போ ராசா, போங்க ராசாத்தி, நான் இருக்கிறேன் உங்களோடன்னு வழி அனுப்புறாரு.